ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் சில்ட்ரன், வணக்கம். நான் அன்புடன் எல்கேஎன். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? சேஃபாக இருப்பீங்கன்னு நம்புகிறேன். நாம் லேர்ன் ஹிந்தியில் நம்ம முதல்ல ஃப்யூச்சர் டென்ஸ் பார்த்துட்ருந்தோம். அதனுடைய கண்டினியூஷன் தான். கொஞ்சம் ரொம்ப நாள் ஆயிடுச்சு. என்னென்னா, நான் கஷ்டப்பட்டு போடுற வீடியோ யாரும் வியூஸோ கமெண்ட்ஸோ எதுவும் வரதில்லை. அதனால் எனக்கு இன்ட்ரெஸ்டே போயிடுச்சு. நான் எவ்வளோ தான் டீச்சிங் வீடியோ போட்டாலும் இந்த கண்டதெல்லாம் பார்க்குறீங்க, அது இதுன்னுட்டு படிக்க வேண்டியது படிக்க மாட்டேங்கிறீங்க. அதுதான் எனக்கு ஒரு கவலை. ஸ்டூடெண்ட்ஸாவது பார்க்குறாங்களா அப்படின்னா ஸ்டூடெண்ட்ஸ் தான் இன்னும் மோசம். யூடியூப்பையும் ஃபேஸ்புக்கையும் கண்டதையும் பார்த்து ஃப்யூச்சரை கெடுத்துக்கிறாங்க. அப்படியெல்லாம் பண்ணாமல் இது மாதிரி டீச்சிங் வீடியோஸ் வர்றதை தயவுசெய்து பாருங்கள். சரி, இப்போ ஃப்யூச்சர் டென்ஸ் பார்த்தோம். மைம் தும் வந்தால் என்ன வரும் அப்படிங்கிறது பார்த்தோம். இப்போ அவன் இவன் வந்தால் அவன் அவர்கள் அவள் அவை, இவன் இவள் இவை வந்தால் சிங்குலரில் எப்படி இருக்கும்? இது மைம் கல் வாபஸ் ஆவுங்கா. மைம் கல் வாபஸ் ஆவுங்கா. நான் நாளை திரும்பி வருவேன். ஐ வில் ரிட்டர்ன் டுமாரோ. கல் யஹா ஆயகா. இங்கே அவன் கல் யஹா ஆயகா. அவன் நாளை இங்கு வருவான். அப்படிங்கிறது மைம் வந்தால் எப்படி வரும், வந்தால் எப்படி வருங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கலாம். ஸ்ரீராம் கப் சேலம் லவுட்டேகா. ஸ்ரீராம் கப் சேலம் லவுட்டேகா. ஸ்ரீராம் எப்பொழுது சேலம் திரும்புவான்? when will ஸ்ரீராம் ரிட்டர்ன் டு சேலம்? இப்போ இதில் நீங்கள் ஹிந்தியில் இருக்குது, தமிழில் இருக்குது, இங்கிலீஷில் இருக்குது. அந்த ப்ரொனவுன்சியேஷன் இந்த மூணும் தெரிஞ்சுக்கலாம். அப்புறம் அதற்கான மீனிங் தமிழ்லையும் இங்கிலீஷ்லையும் கொடுத்துருக்கு. இதுக்கு மேலே டிஸ்கிரைப் பண்ணி வேறு யார் தருவாங்க? அதனால் நல்லா படிச்சுக்கோங்க. சேலம் மே கித்தனை தின் டஹரேகா. சேலம் மே கித்தனை தின் டஹரேகா. அவன் சேலத்தில் எத்தனை நாட்கள் தங்குவான்? ராம் கி கடிகை. ராம் கி கடிகை. இது ராமனுடைய கடிகாரம். ராம் கி கடிகை. இது ராமனுடைய கடிகாரம். சாரி, शाम की गाड़ी में आएगा. शाम की गाड़ी. ஷாம் கி காடினா மாலை வண்டி. மாலை வண்டியில் திரும்பி வருவான். ஓகேவா? புரியுறதா? ஓகே. ரங்கநாயகி பாஷன் தேங்கி. ரங்கநாயகி பாஷன் தேங்கி. பெண்பால், அதனால் தேங்கி. ரங்கநாயகி சொற்பொழிவாற்றுவாள். ரங்கநாயகி வில் டெலிவர் எ ஸ்பீச். கமலா ஆர் விமலா நதி மேம் நஹாயேங்கி. கமலா ஆர் விமலா நதி மேம் நஹாயேங்கி. கமலா மற்றும் விமலா ஆற்றில் நீராடுவார்கள். நஹாயேங்கி நீராடுவார்கள். கமலா அண்ட் விமலா வில் டேக் பாத் இன் த ரிவர். ஓகேவா? ஏங்கி ப்ளூரல் வந்ததுனால அந்த சந்திரபிந்து. राम और राघव हिंदी में बोलेंगे. राम और राघव हिंदी में बोलेंगे. ராமனும் ராகவனும் ஹிந்தியில் பேசுவார்கள். போலேங்கே, அதனால தான் அந்த புள்ளி ப்ளூரல். ராம் और ராகவ் ஹிந்தி ஸ்பீக். they will speak in ஹிந்தி. அவங்க ஹிந்தியில் தான் பேசுவாங்க. यह गाड़ी रात को 8 बजे छूटेगी. यह गाड़ी रात को 8 बजे छूटेगी. இந்த வண்டி இரவு 8 மணிக்கு புறப்படும். This train will start by 8 PM. புரியுதா? हम बुधवार को दिल्ली जाएंगे. हम बुधवार को दिल्ली जाएंगे. நாங்கள்
புதன்கிழமை தில்லிக்கு செல்வோம். நாங்கள் புதன்கிழமை தில்லிக்கு செல்வோம். We shall go to Delhi on Wednesday. புரியுறதா? இந்த ஃப்யூச்சர் டென்ஸில் நான் வந்தால் எப்படி வரும் ப்ரெடிகேட்டு, நீனா எப்படி வரும், அவன் அவள் இவன் இவள் இது வந்தால் எப்படி வரும், வாஷியாக வந்தால், அப்போ ஆப் ஹம் வே ஏ எல்லாம் வந்தால் எப்படி முடியும் சென்டென்ஸு அப்படிங்கிறது தான் இந்த பாடத்தினுடைய பொதுவான ஒரு லெசன். நீங்கள் இதை தான் பார்க்கணும், இந்த லெசனை தான் நீங்கள் பார்க்கணும். ஓகேவா? आप காப்பி பியேகினா, ஆப் காப்பி பியேகினா. இந்த நான் நஹி மத் மூணுக்கும் என்ன வித்தியாசம் அப்படிங்கிறது நான் சொல்கிறேன். மூணுமே நெகட்டிவ் மீனிங்கை கொடுக்கறது தான். நான் குடிப்பீங்க இல்லையா அப்படின்னு கேட்குறது இந்த நான். ஃபார் கலோக்கிக்கல் பேசும்போது வரும். மத்துங்கிறது ஆர்டர் கட்டாய வினையில் மட்டும் வரும் நெகட்டிவை குறிக்கிறது. நஹிங்கிறது எல்லா சென்டென்ஸ்லேயும் வரும். ஓகே, இந்த நாவும் மத்தும் குறிப்பிட்ட இடத்துல மட்டும் வரும். நஹிங்கிறது எல்லா இடத்துலையும் வரும். ஆப் காஃபி பியேகினா, நீங்கள் காஃபி குடிப்பீர்கள் அல்லவா. வில் யூ ட்ரிங்க் காஃபி, நீங்கள் காஃபி குடிப்பீங்க இல்லையா அப்படின்னு கேட்குறோம்ல, அதே தான். சுஷீலா காடி खरीदेगी, சுஷீலா காடி खरीदेगी, சுஷீலா வண்டி வாங்குவாள். சுஷீலா வில் பை அ வெஹிக்கிள். ஓகேவா? புரியுதா? मैं यात्रा कर रहा हूँगा, मैं यात्रा कर रहा हूँगा, मैं यात्रा कर रहा हूँ. நீ நாளைக்கு என்ன பண்ணிகிட்ருப்ப அப்படின்னு கேட்குறாங்கன்னு வச்சுக்கோங்க. என்ன சொல்லலாம்? நான் ஒரு வேளை ட்ராவல் பண்ணிகிட்ருப்பேன் அப்படின்னு சொல்கிறீங்க. நான் பயணம் செய்து கொண்டிருப்பேன். ஐ வில் பி ட்ராவலிங். ரஹா அந்த ரஹாவை. கல் ஷாம் கோ மை பட் ரஹி ஹூங்கி, நான் நாளைக்கு சாயந்தரம் ஒரு வேளை படிச்சுட்ருப்பேன். நாளை மாலை நான் படித்து கொண்டிருப்பேன். டுமாரோ ஈவினிங் ஐ வில் பி ரீடிங். நான் ஒரு வேளை படிச்சுட்டு இருந்தாலும் படிச்சுட்ருப்பேன். நீ கூப்பிடும்போது அப்படி அப்புறம் கேட்கலாம். நான் கூப்பிடும்போது நீ என்ன பண்ண அப்படின்னு கேட்டாக்க, நீங்கள் கூப்பிடும்போது நான் படிச்சுட்டு இருந்தாலும் இருப்பேன். ஓகேவா? अगले महीने तुम वापस आ रहे होगे, अगले महीने तुम वापस आ रहे होगे. அடுத்த மாதம் நீ திரும்பி வந்து கொண்டிருப்பாய். அடுத்த மாதம் நீ திரும்பி வந்து கொண்டிருப்பாய். நெக்ஸ்ட் மந்த் யூ வில் பி ரிட்டர்னிங், நீ வந்துட்டு இருந்தாலும் இருப்ப அப்படின்னு. तुम मेरी प्रतीक्षा कर रही होगी, प्रतीक्षा करना எதிர்பார்த்துட்ருக்கு. तुम मेरी प्रतीक्षा कर रही होगी, நீ எனக்காக காத்து கொண்டிருப்பாய். யூ வில் பி வெயிட்டிங் ஃபார் மீ. இதுதான் பிரதீட்சா கர்னா. ஓகேவா? புரியுறதா? ஓகே, அடுத்தது शिवानी 8वीं कक्षा पढ़ रही होगी, शिवानी 8वीं कक्षा पढ़ रही होगी. शिवानी 8ஆம் வகுப்பு படித்து கொண்டிருப்பா. கேட்பாங்க, உங்கள் பொண்ணு சிவானி என்ன படிச்சுட்ருப்பா அப்படின்னு கேட்டால், சிவானி 8ஆம் வகுப்பு படித்து கொண்டிருப்பா. சிவானி வில் பி ஸ்டடியிங் இன் இங்கிலீஷ் 8th ஸ்டாண்டர்ட். ஓகே. ஷாமா दिल्ली जा रही होगी, ஷாமா தில்லி जा रही होगी. ஷாமா டில்லி சென்று கொண்டிருப்பாள். ஷாமா வில் பி கோயிங் டு டெல்லி. वहाँ कल कौन काम कर रहे होंगे, वहाँ कल कौन काम कर रहे होंगे. நாளை அங்கு யார் வேலை செய்து கொண்டிருப்பார்கள் கேட்போம். ஒரு கட்டடத்தில் வேலையை செய்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க. நாளைக்கு யார் அங்கே வேலை செய்கிறாங்க அப்படின்னு கேட்போம் இல்லையா? அதே தான்.
நாளைக்கு அங்கே வேலை செய்து கொண்டிருப்பார்கள் அப்படிங்கிறது பதில். ஓகேவா? நாளைக்கு அவங்க வேலை செஞ்சிட்ருப்பாங்க. आज शाम को सत्या टीवी देख रही होगी. सत्या आज शाम को सत्या टीवी देख रही होगी. இன்று மாலை சத்யா டிவி பார்த்து கொண்டிருப்பாள். இன்று மாலை சத்யா டிவி பார்த்து கொண்டிருப்பாள். டுடே ஈவினிங் சத்யா வில் பி வாட்சிங் டிவி. புரியுதா? சாயந்தரம் அவர் டிவி பார்த்துட்டு இருப்பா அப்படிங்கிறத சொல்கிறோம் இன்ஃபார்மேஷன் கொடுக்குறோம். ஒருவேளை நாளைக்கு சாயந்தரம் டிவி பார்த்துட்டு இருந்தாலும் இருப்பா அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா? அதே தான். அப்புறம் मैं कल इस समय शताब्दी एक्सप्रेस में आता हूँगा. मैं कल इस समय शताब्दी एक्सप्रेस में आता हूँगा. நான் நாளை இந்நேரம் சதாப்தி விரைவு வண்டியில் வந்து கொண்டிருப்பேன். ஐ வில் பி கம்மிங் பை சதாப்தி எக்ஸ்பிரஸ் பை திஸ் டைம் டுமாரோ. நாளைக்கு நேரம் நான் வண்டியில் வந்துகிட்டு இருப்பேன் சதாப்தியில் சொல்கிறோம்ல, அதே தான். அப் சே வே கரம் பானி ஹி பியா கரேங்கே. அப் சே வே கரம் பானி ஹி பியா கரேங்கே. இப்பொழுதிலிருந்து அவர்கள் வெந்நீர் மட்டுமே அருந்துவார்கள், குடிப்பார்கள். உடம்பு சரியில்லாமல் இருந்திருக்கலாம். ஃப்ரம் நவ் ஆன்வர்ட்ஸ் தே வில் ட்ரிங்க் ஹாட் வாட்டர் ஒன்லி. ஒன்லி வெந்நீர், ஹாட் வாட்டர் மட்டும்தான் குடிப்பாங்க அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஓகேவா? இப்போ ஃப்யூச்சர் டென்ஸு உங்களுக்கு நல்லாவே புரிஞ்சிருக்கும். ஓகேவா? அடுத்தது நாம் பார்க்க போகிறது பாஸ்ட் டென்ஸ். சிம்பிளான பாஸ்ட் டென்ஸ். ப்ரெசன்ட் டென்ஸ் பார்த்தோம். இப்போ அடுத்தது நம்ம பார்க்க போகிறது பாஸ்ட் டென்ஸ். பாஸ்ட் டென்ஸு இங்கிலீஷ்லாம் சொல்கிறேன் ஐ வாஸ் தேர் அப்படி சொல்லுவோம் இல்லையா? அதே தான். ஒன்றும் பிரச்சனை ஒன்றும் இல்லை. நீங்கள் எப்பவும் பார்க்குறது தான். இதுக்கு கொஞ்சம் ரூல்ஸ் இருக்குது. ப்ரெசன்ட் டென்ஸில் பார்க்குறது மாதிரி தா, தே, தீ, தீம், இருந்தது, இருக்கிறார்கள், வாஸ், வேர். தா, தீங்கிறது இருந்தேன், இருந்தான், இருந்தாள், இருந்தது, வாஸ். தே, தீம், இருந்தோம், இருந்தீர்கள், இருந்தார்கள், இருந்தார். தேம் வந்து ஆண்பால், தீம் வந்து பெண்பால். தா ஆண்பால், தீ வந்து பெண்பால். இப்படி தான் வரும் பாஸ்ட் டென்ஸில். வினைச்சொல்லின் நிகழ்கால உருவுடன் ஆண்பால் ஒருமையில் என்ன போட்டுக்கணும்? ஆண்பால் ஒருமையில் என்ன போடணும்னா ஆண்பால் ஒருமையில் தாவையும், ஆண்பால் பன்மையில் தேவையும், பெண்பால் ஒருமை பன்மையில் தீ, தீம் அதையும் சேர்க்கும் பொழுது முற்றுப்பெற்ற இறந்த காலம் உண்டாகிறது. இது வழக்கமான அல்லது தொடர்ச்சியான இறந்த கால செயலை குறிக்க பயன்படுகிறது. எஸ், the past imperfecting is formed by adding the present participle by the verb tha in masculine singular, te is masculine plural, ti feminine singular, and theme in feminine plural. In tense generally indication habitual or repeated past tense. புல்லிங், புல்லிங் என்ன? ஆண்பால். ஸ்திரீலிங் என்ன? பெண்பால். ஆண்பால் மேஸ்குலின் ஜெண்டர், பெண்பால் ஃபெமினைன் ஜெண்டர். மைம் வரும்போது தா, ஐ வாஸ் தேர், மைம் தா. தும் வரும்போது தே, நீ வரும்போது தே. இதில் மைம் வரும்போது தீ, தும் வரும்போது தீ. ஓகேவா? இப்படி தான் வரும் பாஸ்ட் டென்ஸில். அப்புறம்
வரும்போது அவன் அவள் அது இவன் இவள் இது எல்லாம் வரும்போது தா தான். தா ஆண் பாலில், பெண் பாலில் தி. வே தே வரும்போது இது ப்ளூரல் இல்லையா? வஹோட ப்ளூரல் வே, ஏஹோட ப்ளூரல் ஏ. அவர்கள் அவைகள் இவர்கள் இவைகளெல்லாம் வரும்போது தே. பெண் பாலுக்கு தீம் ப்ளூரல் புள்ளி வைக்கணும். ஹம் தே நாங்கள். ஹம் வரும்போது தே. பெண் பாலில் ஹம் வரும்போது தீம், இது ப்ளூரல். ஆப் வரும்போது ரெஸ்பெக்ட் தே. ஆப் தீம், பெண் பாலில் தீம். ப்ளூரல் எல்லாம் பெண் பாலில் புள்ளி வச்சிங்கன்னா போதும். ஓகேவா? ஆப்தே ஆப்தி. சரி. मेरे साथ मेरा दोस्त भी था. मेरे साथ मेरा दोस्त भी था. என்னுடன் எனது நண்பனும் இருந்தான் அப்படின்னு சொல்லும்போது தா. வித் மீ, மை ஃப்ரெண்ட் இஸ் ஆல்சோ வித் மீ சொல்கிறோம் இல்லையா? என்னுடன் எனது நண்பனும் இருந்தான். மை ஃப்ரெண்ட் வாஸ் ஆல்சோ வித் மீ. மை ஃப்ரெண்ட் வாஸ் ஆல்சோ வித் மீ. तुम कल कहाँ थे? तुम कल कहाँ थे? நேற்று நீ எங்கிருந்தாய்? வேர் வேர் யூ எஸ்டர்டே? நேற்று நீ எங்கிருந்தாய்? ஆப் தோ தின் தக் கஹான் தே. இது ரெஸ்பெக்ட். ஆப்னா நீங்கள்னு சொல்கிறோம் இல்லையா? ஆப் தோ தின் தக் கஹான் தே. நீங்கள் 2 நாட்களாக எங்கே இருந்தீர்கள்? வேர் வேர் யூ ஃபார் லாஸ்ட் 2 days? 2 நாளாக எங்கே இருந்தீங்க அப்படின்னு கேட்குறோம் இல்லையா? அதுதான். ஒன்றும் புதுசு இல்லை. ப்ரெசன்ட் டென்ஸில் ஹைக் வருது, அதுக்கு பதிலாக தாத்தே போடுறது, அவ்வளோதான். பாஸ்ட் டென்ஸில். இப்போ நீங்கள் 2 நாளாக எங்கே இருந்தீங்க அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ என்ன பதில் சொல்கிறீங்க? ஏதாவது ஒரு ஊரில் இருந்தேன்னு சொல்வீங்க இல்லையா? அதே தான் இங்கேயும் கொடுத்துருக்கு. ஓகேவா? மைம் திருப்பதி மேம்தா. மைம் திருப்பதி மேம்தா. நான் திருப்பதியில் இருந்தேன். ஐ வாஸ் இன் திருப்பதி. நான் திருப்பதியில் இருந்தேன். ஐ வாஸ் இன் திருப்பதி. ராம் கர்கே பாகர்த்தா. ராம் கர்கே பாகர்த்தா. ராம் வீட்டிற்கு வெளியில் இருந்தான். இது எல்லாமே பாஸ்ட் டென்ஸ். ராம் வாஸ் அவுட் சைட் த ஹவுஸ். ஐ வாஸ் இன் திருப்பதி. ராம் வாஸ் அவுட் ஆஃப் த ஹவுஸ். இப்போ பாஸ்ட் டென்ஸ் இங்கிலீஷில் தமிழ்லாம் ஒரே மாதிரி தான். இதில் மட்டும்தான் தாத்தே வரும். ராம் கர்கே பாகர்த்தா. ராம் வீட்டிற்கு வெளியில் இருந்தான். ராம் வாஸ் அவுட் ஆஃப் த ஹவுஸ். ஹிந்தி நாட்டக்தா. ஹிந்தி நாட்டக்தா. அது ஹிந்தி நாடகம். இட் வாஸ் எ ஹிந்தி ட்ராமா. ஓகேவா? புரியுதா? बहुत दिन वह बहुत अच्छा था. वह बहुत अच्छा था. அது மிகவும் நன்றாக இருந்தது. தட் வாஸ் வெரி ஃபைன். அந்த நாடகம் ரொம்ப நல்லா இருந்துச்சு அப்படின்னு சொல்கிற முடியும். பஹூத் அச்சா தா. அது ரொம்ப நல்லா இருந்துச்சு. தட் வாஸ் வெரி ஃபைன். பஸ்ஸோ ஹம் மந்திர் மேம் தா. முந்தா நாள், நேற்றுக்கு முன்தினம் நாங்கள் கோவிலில். இங்கே நீங்கள் ஒன்று கவனிக்கணும். கல் அப்படின்னா நாளைக்கும் கல் தான், நேற்றைக்கும் கல் தான். அது எந்த டென்ஸில் வருது அப்படிங்கிறத வச்சு தான் அது நேற்றைக்கா நாளைக்கா அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். அதே மாதிரி இந்த பஸ்ஸும் நாளன்னைக்கும் பஸ்ஸும் தான், முந்தா நாளைக்கும் பஸ்ஸோ தான். அது என்ன டென்ஸில் வருது அப்படிங்கிறத வச்சு தான் நாம் தெரிஞ்சுக்கணும். டே பிஃபோர் எஸ்டர்டே, டே ஆஃப்டர் டுமாரோ. ரெண்டுக்குமே டே ஆஃப்டர் டுமாரோ ஃப்யூச்சர் டென்ஸ், டே பிஃபோர் எஸ்டர்டேனா பாஸ்ட் டென்ஸ். இது மாதிரி நம்ம புரிஞ்சுக்கணும். ரெண்டுக்கும் ஒரே வேர்ட் தான். பஸ்ஸும் ஹம் மந்திர் மேம் தே. பஸ்ஸும் ஹம் மந்திர் மே தே. நேற்றைய முன்தினம் நாங்கள் கோவிலில் இருந்தோம். டே பிஃபோர் எஸ்டர்டே வி வேர் அட் த டெம்பிள். புரியுதுங்களா? क्या आप घर में नहीं थे? क्या आप घर में नहीं थे? என்ன நீங்கள் வீட்டில் இல்லையா? வேர் யூ நாட் அட் ஹோம். நீங்கள் வீட்டில் இல்லையா அப்படின்னு கேட்குறோம் இல்லையா? அது மாதிரி வரும்போதும் இது மாதிரி தாத்தே ஆட் பண்ணிக்கிறோம்.
नहीं मैं दुकान पर था. नहीं मैं दुकान पर था. இல்லை நான் கடையில் இருந்தேன். No, I was in the shop. இல்லை நான் கடையில் இருந்தேன். கல் கோன் தின்தா. இங்கே வந்துச்சு பாருங்க. கல் கோன் தின்தா. நேற்று என்ன கிழமை? வாட் டே வாஸ் எஸ்டர்டே. நேற்றுக்கு என்ன கிழமை கேட்குறோமா? சரி. கல் ரவிவார் தா. இப்போ கல் நேற்று தா வந்ததுனால இது பாஸ்ட் டென்ஸ். அதனால் நேற்று ஞாயிற்றுக்கிழமை. எஸ்டர்டே வாஸ் சண்டே. मैं சபேரே பढ़ रहा था. मैं சபேரே பढ़. இங்கே வந்து இந்த ரஹா ரஹி வந்ததுனால இது பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸ். मैं சபேரே பढ़ रहा था. நான் காலையில் படித்து கொண்டிருந்தேன். ஐ வாஸ் ரீடிங் இன் த மார்னிங். ஐ வாஸ் ரீடிங் இன் த மார்னிங். मैं பத்திர लिख रही थी. இது பெண்பால். மைம் பத்திர லிக் ரஹி தி. நான் கடிதம் எழுதி கொண்டிருந்தேன். ஐ வாஸ் ரைட்டிங் எ லெட்டர். இந்த ஐஎன்டி சேர்த்து வர்றதுனால இதெல்லாம் வந்து கண்டினியூஸ் டென்ஸ். இது பாஸ்ட் கண்டினியூஸ். ஐ வாஸ் ரைட்டிங் எ லெட்டர். நான் கடிதம் எழுதி கொண்டிருந்தேன். ஹம் கீத் கா ரஹி தி. நாங்கள் பாட்டு பாடிக்கொண்டிருந்தோம். ஹம் கீத் கா ரஹி தி. பெண்பால் டீம் ப்ளூரல். வி வேர் சிங்கிங் எ சாங். இப்போ பாஸ்ட் டென்ஸில் ஆண்பால் பெண்பால் சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ் பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸ் ரெண்டுமே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். ஓகேவா? இன்னும் கொஞ்சம் எக்ஸாம்பிள்ஸ் தரேன், பார்த்துக்கோங்க. நல்ல